இப்போ ஜிகேல வந்துட்டு செம்மொழிகள், அலுவல் மொழிகள் 2 இருக்கும். நமக்கு வந்துட்டு அது கன்ஃப்யூஸ் ஆகும். அலுவல் மொழிகள்னா 8த் அட்டவணையில இருக்குது. செம்மொழினா செம்மொழி அங்கீகாரம் குடுத்தது வந்துட்டு நம்ம சொல்லுவோம். இந்த 2க்கும் வந்துட்டு கன்ஃப்யூஸ் ஆகும். ஸோ அத வந்துட்டு இப்ப என்னன்னு பார்ப்போம். அலுவல் மொழிகள். இப்போ அலுவல் மொழிகள்னா 8த் அட்டவணையில இருக்கும். வந்துட்டு 14 இருந்துச்சு. நமக்கு இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வந்துட்டு ரிலீஸ் பண்ணும்போது அக்செப்ட் பண்ணிட்டு நடைமுறைக்கு வந்த டைம்ல வந்துட்டு 14 அலுவல் மொழிகள் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ 22 அலுவல் மொழிகள் வந்துட்டு சேர்த்திருக்காங்க. அது எப்பப்ப சேர்த்தாங்க? 15வது மொழியா வந்துட்டு சிந்தி லாங்குவேஜ் சேர்த்தாங்க. 1967 21st கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மென்ட் ஆக்ட்ல சேர்த்தாங்க. அதே மாதிரி 16, 17, 18 3 லாங்குவேஜ் கொங்கணி, மணிப்புரி, நேபாளின்னு 71வது கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மென்ட் ஆக்ட் 1992ல வந்துட்டு ஜாயின் பண்ணாங்க. இது ரொம்ப முக்கியம். தனித்தனியா தான் சேர்த்தாங்க. ஒரே தான் வந்துட்டு சேர்க்கல. தனித்தனியா தான் சேர்த்தாங்க. ஃபர்ஸ்ட் சிந்தி, செகண்ட் இந்த 3 லாங்குவேஜ் கொங்கணி, மணிப்புரி, நேபாளி. அடுத்து 4 லாங்குவேஜ் சேர்த்திருப்பாங்க. போடோ, டோங்கிரி, சந்தாலி, மைத்திலி 4 லாங்குவேஜ் சேர்த்திருப்பாங்க. 92nd கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மென்ட் ஆக்ட் 2003ல வந்துட்டு இதை சேர்த்திருப்பாங்க. ஸோ மொத்தம் வந்துட்டு 8 லாங்குவேஜ் வந்துட்டு எக்ஸ்ட்ராவா சேர்த்திருக்காங்க. டோட்டல் இப்போ நமக்கு இருக்கிற அலுவல் லாங்குவேஜ் வந்துட்டு 22. அலுவல் லாங்குவேஜ்னா 8th அட்டவணையில இருக்கிறது 22. ஸோ சிம்பிளா நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த இயர்ஸ் இந்த கான்ஸ்டிடியூஷன் உங்களுக்கு ஞாபகம் இருந்தா 21வது கான்ஸ்டிடியூஷன் ஃபர்ஸ்ட், அடுத்து 71வது கான்ஸ்டிடியூஷன். இந்த ரெண்டே ஆட் பண்ணா 92nd கான்ஸ்டிடியூஷன் தேர்டாம் 4 லாங்குவேஜ் சேர்த்திருப்பாங்க. ஸோ அந்த இது வந்துரும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா அதுக்கப்புறம் செம்மொழின்றது நம்ம அங்கீகாரம் கொடுக்கிறது. செம்மொழிகள் அப்படின்னு அங்கீகாரம் கொடுக்கிறது. அது எப்போ பார்த்துலாம். செம்மொழின்றது தமிழுக்கு வந்துட்டு 2004ல அங்கீகாரம் கொடுத்திருப்பாங்க. சமஸ்கிருதத்துக்கு 2005ல, தெலுங்குக்கு 2008, கன்னடத்துக்கு 2008, மலையாளம்க்கு 2013, ஒடிசாவுக்கு 2014. இது அளவுக்கு தான் நமக்கு புக்ல வந்துட்டு கொடுத்திருப்பாங்க. பட் எக்ஸ்ட்ராவா 2024ல வந்துட்டு ஒரு 5 லாங்குவேஜுக்கு வந்துட்டு அங்கீகாரம் கொடுத்தாங்க. செம்மொழி அப்படின்ற அங்கீகாரம். இது டோட்டல் வந்துட்டு 11 லாங்குவேஜ் வந்துட்டு இப்போ செம்மொழி லாங்குவேஜ் வந்துட்டு இருக்கு. அது என்னென்னு பார்ப்போம். 2024ல வங்கம், மராட்டி, பாலி, பிராகிருதம், அசாம் இந்த 5 லாங்குவேஜுக்கும் வந்துட்டு 2024ல வந்துட்டு அங்கீகாரம் கொடுத்தாங்க. இந்த வங்கம் அப்படின்ற லாங்குவேஜ் வந்துட்டு பார்க்கும்போது நமக்கு தெரியும் வெஸ்ட் பெங்கால்ல பேசுற ஒரு லாங்குவேஜ். அதே மாதிரி மராட்டி அப்படின்ற லாங்குவேஜ் வந்துட்டு மகாராஷ்டிரால பேசுற லாங்குவேஜ். இந்த பாலி பிராகிருதம்ன்றது 3 ஊர்ல வந்துட்டு 3 மாநிலத்துல பேசுவாங்க. பீகார், உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ்னு 3 மாநிலத்துல பேசுவாங்க. அஸ்ஸாமி வந்துட்டு அஸ்ஸாம்ல பேசுற லாங்குவேஜ். சோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஸ்டின் பார்க்கலாம். பழமையான திராவிட மொழி என்பது வந்துட்டு தமிழ் தான். வந்துட்டு பழமையான திராவிட மொழி வந்துட்டு தமிழ் தான். இந்தியாவின் தேசிய மொழிக் கொள்கைப்படி மொழிகளை பற்றி குறிப்பிடும் ஆர்டிகல் எதுன்னு கேட்குறாங்க. ஆர்டிகல் 343 தான் மொழிகளை பற்றி குறிப்பிடுற ஆர்டிகல். நெக்ஸ்ட், எந்த மொழியானது 71வது திருத்த சட்டம் 1992 மூலம் அரசியலமைப்பின் 8வது அட்டவணையில் சேர்க்கப்படவில்லைன்னு கேட்குறாங்க. கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோங்க. 71வது திருத்த சட்டம்னா நமக்கு 3 லாங்குவேஜ் வந்துட்டு சேர்த்திருப்பாங்க. கொங்கணி, மணிப்பூரி, நேபாளி. இந்த சண்டாலின்றது 92வது கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மென்ட் ஆக்ட்ல சேர்த்திருப்பாங்க. ஸோ ஆன்சர் சேர்க்கப்படவில்லைன்னு கேட்டனால நம்ம ஆன்சர் ஆப்ஷன் பி தான். உருது மற்றும் அலுவல் மொழியாக இருப்பது எந்த மாநிலம்? உருது வந்துட்டு அலுவல் மொழியாக இருக்கிறது எந்த மாநிலம்னு கேட்குறாங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல தான் உருது மட்டும் அலுவல் மொழியாக இருக்கு. அட்டவணையில் ஆரம்பத்தில் இடம்பெற்றிருந்த மொழிகளின் எண்ணிக்கை 14. தற்போது 22ஆக உயர்வதற்கு காரணமான 4 மொழிகள் சேர்த்த அரசியலமைப்பு திருத்த சட்டம் இது. 4 மொழிகள் லாஸ்டா சேர்த்திருப்பாங்களா? அது எந்தது? ஆனால் அவங்களே கொடுத்துருக்காங்க. டோங்கிரி, போடோ, மைத்திலி, சந்தால் இந்த 4 லாங்குவேஜ் சேர்த்தது எந்தது அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி. 92வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 2003வது வருஷம் வந்துட்டு சேர்த்திருப்பாங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.